பிசிலோடையா. பிரைஸ்லோடையா. ஆமென். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வேத பாடத்துக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நாங்கள் இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா ஒரு புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கொடுத்தது கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவே நீ என் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கடந்த நாட்களிலே, அதாவது விசுவாசிகளுடைய அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வரங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 12:7 பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரங்களுடைய வல்லமைகள், அந்த வரங்கள் எப்படியாக செயல்படுகிறது, அதே வேளையிலே இந்த நாட்களில் வரங்களை எப்படியாக செயல்படுத்தினார்கள், அது மட்டுமல்ல இன்றைய நாட்களில் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாக இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் இந்த நாட்களிலே என்னவென்றால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 35வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் இந்த நாட்களில் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தினுடைய வேறே தானியத்தினுடைய வெறும் விதையையே இந்த நாட்களிலே விதைக்கிறாய். அதற்கு தேவன் சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்றபடி மேனி கொடுக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் சரீரம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது மரித்தோர்கள் எப்படி அதாவது எழுந்திருப்பார்கள் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லுகிறோம் சிலர் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம். ஏனென்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் அங்கே எழுந்திருக்கவில்லை என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள இந்த நாட்களை வந்திருக்கிறோம். விளக்கமில்லாத சில காரியங்களின் நிமித்தம். அப்படியானால் பாருங்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக தொழுது கொள்ள வேண்டும்? இன்றைக்கு அநேக காரியங்கள் இருக்கு ஐயா. இன்றைக்கு கண்டவாட்டுக்கு இந்த நாட்களை வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கு வேதத்திலே பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் என்று கூட்டம் இருந்து, ஒரு கூட்டம் சொல்லுது இந்த நாட்களை உயிர்த்தெழுதல் இல்லை என்று, இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி. இப்படியான ஒரு சம்பவங்கள் இன்றைக்கு நேற்றல்ல, ஆண்டவருடைய நாட்களிலே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாட்களை தள்ளப்பட்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதாவோ, உங்கள் விசுவாசமும் இந்த நாட்களை விருதோ. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் அங்கே எழுப்பாத கிறிஸ்துவை அவர் அங்கே எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதற்காக அந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பதிலுரையாக அந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து இந்த நாட்களே விடுதலை கிடையாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு எனக்கும்
எனக்கும் உங்களுக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களில் கிடையாது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே முக்கிய உண்மையை இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களிலே மறுதலிக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவ விசுவாசத்தையே முழுவதுமாக மறுதலிக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அதாவது ஜனங்கள் இந்த நாட்களில் அநேக விதமாக இந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இந்த நாட்களை கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நேற்றெல்லாம் ஆதி காலத்தில் இந்த காரியங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய தன்மை இந்த நாட்களில் இல்லாத நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறியாத நிமித்தம் தான் அப்படியான காரியத்தை செய்கிறார். அதற்கு ஆதாரமாக நீங்க பார்ப்பீர்களா இருந்தால், அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே குருடர்களை, பிறவி குருடர்களை, கண்ணில்லாதவனு கண்ணை மண்ணை குலைச்சி அப்படி என்ன செய்தார்? கண்ணை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார் சொல்லி அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இஸ்ரீயை குணமாக்கினார். குஷ்ரோகிகளுடைய அதாவது சரீரம் அழுகி போய், தோல் அழுகி போய் நாற்றம் எடுத்து கிடந்த குஷ்ரோகிகளுடைய சரீரத்தை புதிய சரீரமாக இந்த நாட்களை மாற்றினார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை செய்த காரியங்கள். ஆனால் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அற்புதங்களை செய்தார். நாகமானுடைய காரியத்தை பாருங்கள், தீர்க்கதரிசியாக எலியாடத்துல வருகிற வேளையிலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீ போய் இந்த நதியிலே 7 தரம் முழுகு என்று சொல்லுகிற வேளையில இந்த நாட்களை அவன் ஒரு அசட்டையாக நினைத்துக் கொண்டு இந்த நாட்களை போகிறார். ஏனென்றா நம்முடைய இடத்துல ஒரு நதி இல்லையா குளிக்கிறதுக்கு? இவர் என்ன குளிக்க சொல்லுகிறார்? நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உடனே சுகமாக்குவார் சொல்லி. அப்படி அல்ல. தேவனுடைய வல்லமையை நாங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் பொறுத்திருந்தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, எடுத்தோம், உடைத்தோம், பிரித்தோம், பிச்சோம் என்று சொல்லி இந்த நாட்கள் உடனே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கவனமா இருக்கு. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரிடத்திலே அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் அங்கே புடமிடப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாட்களே பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு சிலரை இந்த நாட்கள் என்ன செய்தார்? தொட்டு சுகமாக்கினார். இன்னொரு சிலரை கேட்கிறார் ஆண்டவர், நான் இந்த காரியத்தை, நான் உன்னுடைய சரீரத்தை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறியான்னு தான் ஆண்டவருடைய கேள்வியா இருக்குது. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்னு சொன்னால், அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த விதை எவ்வளவுக்காக அந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, அந்த விசுவாசத்துல 5-6 விதமான காரியம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்க, அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவங்க சொல்லுறாங்க, ஓமாண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உடனே சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியாக கடவுள் சொல்லி இந்த நாட்களை அவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தை உருவாக்கி, அந்த விசுவாசத்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? வர்த்திக்க பண்ணி இந்த நாட்களை அனுப்புகிறவர்களிலே அவன் சுகமடைகிறான். 2வதாக பாருங்கள், அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு அதுவே திருப்தி, சாட்டிஸ்ஃபைட். ஏனென்றால் என்னுடைய நோய் குணமாகும் என்று விசுவாசித்திருக்கிறாள். பாருங்கள், அது தியரி பிராக்டிக்கல் என்ற ரீதியில வருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது செயல்பாடு, இவளுடைய காரியம் செயல்பாடு. மற்றவர் அங்க முதலிடந்த காரியத்துல செயற்பாடு இல்லை. இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே அவருடைய விசுவாசத்தை தூண்டிட்டார் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பத்த வச்சுட்டார். அப்படின்னா அவன் சுகப்பட்டு கொண்டு போயிட்டார். இவள் அப்படி இல்லை. இவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே என்ன செய்கிறாள்? வர்த்திக்க பண்ணுகிறாள். இவள் அந்த விசுவாசத்தை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி என்ன செய்யறான்னு சொன்னால், தொட்டாக நான் குணப்படுவேன் என்று ஒரு உறுதியான விசுவாசத்தில் இந்த நாட்களை வருகிறாள். தொட்டால் இந்த நாட்களிலே சுகமடைந்தால் அமைதியாக போய் இருக்கிறாள். அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் தொட்டதுன்னு சொல்லி. சீசர்கள் எல்லாம் அந்த நாட்களை சிரிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? என்ன ஆண்டவரே, இவ்வளவு சனக்கூட்டம் இருக்கு, சனவோட நெருக்கொண்டு இருக்குது, யாரோ தொட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் இதன்றீங்க, எத்தனை பேர் வந்து தொட்டாங்களே உங்களிடத்துல சொன்ன ஆண்டு சொன்ன. அப்படி அல்ல, என்னிடத்திலே இந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்ப இந்த காரியம் எதை குறிக்கிறோன்னு சொல்லி சொன்னா, அன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் இந்த நாட்களை நேசிப்போமா இருந்தால், அவிடத்திலிருந்து வல்லமை நமக்குள்ளே அந்த நாட்களை டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதாக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு டிரான்ஸ்பார்மர்ல இருந்து பாருங்கள், மின்சாரம் எப்படியா ஒரு வீட்டுக்கு அங்கே அந்த டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதா? அந்த டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதற்கு முக்கியமான காரியம் என்ன? ஒரு சுவிட்ச். அந்த சுவிட்சை, இந்த இணைப்பிலே அந்த சுவிட்சை போடுகிற வேளையில தான் அங்கே அந்த காரியம் நடக்கிறது. அதே விதமாக அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுற அந்த சுவிட்சை இந்த நாட்களை அவள் தட்டி விட்டால் உடனே அவளுக்குள்ளே அந்த நாட்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அந்த வல்லமை டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு அவள் இந்த நாட்களிலே அறியாதும் அவளுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அவள் அங்கே சுகப்பட்டாள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது அவளுடைய விசுவாசம்.
பாருங்கள் பாருங்கள், முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், இரண்டாவதாக இவள் கேட்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவள் போய் ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் கேட்கல. மூன்றாவதாக பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அங்கே ஒரு குஷ்டரோகி வருகிறான் ஆண்டவரிடத்திலே. குஷ்டரோகி வருகிற வேளையில பாருங்கள், எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. யாரு? சீசர்கள் எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. அந்த இடத்துல பாருங்கள், அப்ப அவனே சொல்லுறான், ஆண்டவரே தயவு செய்து வராதேங்க ஆண்டவரே, நான் குஷ்டரோகி ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்குள்ளே நான் வெளியிலே தெரிய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், கூசாமல் அவனை போய் தொடுகிற அந்த காரியத்துல என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், அவனுடைய விசுவாசம் அல்ல. ரொம்ப கவனமா கேளுங்க. அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த சுகம் அவனுக்கு வரவில்லை, ஆண்டவருடைய மனதுருக்கம் ஐயா. பாருங்க, இந்த காரியம் அப்ப அந்த விசுவாசத்திலே கூட சில காரியங்கள் இருக்குது. அப்ப அந்த கம்பேஷன், அவருடைய அந்த கம்பேஷன்ல என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் போய் அவனுக்கு கூசாமல் அவனை தொட்ட உடனே அவன் சுவப்பட்டு கொண்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியான காரியங்கள். அப்ப அந்த வேதத்திலே அடிப்படையில நாங்கள் பார்க்கிற வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைய நாட்களை பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த உயிர்த்தெழுதலுக்கு முக்கியமான காரியம் பாருங்கள், இங்கே இந்த ஜனங்களுடைய விசுவாசம் தான் இங்கே, அதாவது திறவுகோலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க இந்த நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்றாங்க. அப்படி யாராவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்பதுதான் அவருடைய காரியமாக இருக்க. அருமையான கர்த்தருடைய, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் என்னத்துக்காக அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களோடு போய் அவர்கள் முண்டுகிறார்கள், கிறிஸ்தவர்களோட காரியங்களை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இல்லை அந்த விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு அந்த விசுவாசத்தினுடைய காரியத்தை குறித்து அறிய வேண்டிய அந்த அதாவது தன்மையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள் வருகிற வேளையிலேயே அந்த வேளையில ஓடி திரிவாங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் அவர்களை தொடுகிற வேளையிலே அந்த விசுவாசம் அவர்களுக்கு அங்கே வர்த்திக்க பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரான் தேசத்துல பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எழும்பி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறைவாக இருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைய பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே தன்னை இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக வெளிப்படுத்தின நாட்கள் அந்த ரட்சிப்பின் ஊற்று அந்த இடத்துல பாருங்கள் அங்கே திறக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், இந்த கடைசி நாட்கள்ல பாருங்கள், நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ரேடியோ மூலமாயோ டிவி மூலமாயோ அந்த சுவிசேஷங்கள் போய்கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதாவது தன்னுடைய நாமத்தை இந்த நாட்கள், அதாவது தன்னுடைய நாமத்தை அறியாத இருக்கிற ஜனங்களுக்குள்ளே, முரட்டாட்டமான ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களை தானாகவே இந்த நாட்களை நேரடியாக வெளிப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை பாருங்கள், அந்தமான் டிவிலே அந்த நாட்களிலே பாருங்கள், 78ஆம் ஆண்டிலே 76, 77, 78ஆம் ஆண்டிலே அந்த நாட்களிலே ஊழியங்கள் நடந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே ஒரு சில ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை அங்கு ரட்சிக்கப்படையவும் அந்த ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும் இன்றைக்கு ஆண்டவருக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு பகுதி அந்த இடத்திலே பாருங்கள், இந்த காட்டுவாசிகள் பழங்குடி மக்கள் வாழுகிற அந்த இடங்களிலே இன்றைக்கும் அந்த இடங்களிலே ஆண்டவரை அறியவும் இல்லை. அவர்கள் முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்களாக, வெளி ஜனங்களோடு இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை தொடரும் இல்லாதபடி அவர்கள் கண்டால் இந்த நாட்களை கொல்லுகிற விதமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை சுவிசேஷங்கள் இந்த நாட்களை பிரசங்கிக்கப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுவது மத்தேயு 24ஆம் ஆண்டு 24வது வசனத்தை சொல்லப்படுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி நாட்கள்ல எல்லா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி நாட்கள்ல எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் சொல்லி. அப்படியானால் அந்த ஒரு சில ஜனங்களுக்கு, இந்த பூமியிலே ஒரு சில தீவுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரிய பெரிய பட்டணங்கள்ல இருக்கிற ஒரு சில ஜனங்களுக்கு கூட கர்த்தரை தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், அவள் முதல் அறியணும் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பொழுதுதான் இந்த முடிவு வரும். இன்னைக்கு நீங்க யுத்தத்தை பாக்குறீங்க, யுத்தத்தை பார்த்தோன்னா ஆண்டு வருகை வந்துட்டோன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறோம். அப்படி அல்ல, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லப்படுகிறதை ஒழிய முடிவுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவரை இந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் அதற்கு பதில் கொள்கிறார். எப்படின்னு சொன்னால், பதிலுரையாக சொல்லுகிறார், பவுல் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து விடுதலை கிடையாது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கும் பாவத்தில் இருந்து நாட்களில் விடுதலை கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பவில்லை என்று சொன்னால் யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? இந்த கேள்வியை பாருங்க, யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? who is going to set free us? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொன்னால், அதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது 8ஆம் அதிகாரத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே இந்த நாட்களிலே விடுதலையாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்
உங்களை விடுதலையாக்கும் சொல்லி சொல்லப்படுது. 2 காரியம் சொல்லப்படுது. பாருங்கள், குமாரன் விடுதலையாக்கவன். அப்ப குமாரன் விடுதலையாக்குறன்னு சொல்லி சொன்னால் சும்மா அந்த நாட்களை விடுதலையாக்க முடியாது. அந்த குமாரன் ஒரு கிரயத்தை கொடுத்துதான் இந்த நாட்கள், அந்த கிரயத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களை நம்மை விடுவிக்க வேண்டுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களே சாதாரணமாய் ஆண்டவர் இந்த நாட்களை விடுதலை கொடுக்க முடியாது. அதனாலே தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த நாட்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களை என்ன செய்தார்? நமக்கு அந்த விடுதலையை தந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார் அந்த நாட்களே, பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது என்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜீவனின் மூலமாய்த்தான் ஜீவனை இழந்து இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சீரான இடத்துக்குள்ள இந்த நாட்களிலே கொண்டு வந்து வைத்துக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் முக்கியமான உண்மையை இந்த நாட்களிலே மறுதலிக்கிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவ விசுவாசத்தையோ முழுவதுமாக மறுதலிக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு அங்கே அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லுகிறார்கள். அவர்கள் விசுவாசம் இந்த நாட்களிலே வீணானது. ஆகவே அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப முதலாவது ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படும். 2வதாக பாருங்கள், மரித்தவர்களுக்காக இந்த நாட்களிலே ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வருகிற காரியம் எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே, இந்த வார்த்தைகள் எப்படி என்று சொன்னால், இறந்து போனவர்களுக்காக நித்தமாக என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தின்படி தங்கள் இறந்து போன கிறிஸ்தவ நண்பர்கள் அல்லது குடும்ப அங்கத்தினர்களுக்கு வருங்கால வாழ்க்கையின் மறுபடியுமாய் இணைத்துக் கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்களை குறித்து இவ்வாறு இந்த நாட்களை அனைத்தும் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அங்கே வீணாகி விடும் என்பதை தான் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு ஆதாரம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக இந்த நாட்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஒரு உயிர்த்தெழுந்தார் ஐயா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த ஈஸ்டரை கொண்டாடுகிறோம். எந்த நாடா இருந்தாலும் இந்த காரியமா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் அந்த காரியம் நடந்து கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் ஏன் கொண்டாட வேண்டும்? அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்னத்துக்காக கொண்டாட வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களில். ஆனா இன்றைக்கு ஒரு வீணான ஜனங்கள் இந்த நாட்களிலே அப்படியாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் உலகத்தையே குழப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும். அதைத்தான் பவுலடிகள் கண்டித்து இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லுகிறார். என கர்த்தருடைய இங்க பாருங்கள், வேதாகமத்திலே சரீர உயிர்த்தெழுதலை குறித்து முக்கியமான ஒரு உபதேசம். அது மரித்தோரிலே இருந்து ஒருவருடைய சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்புவதை, அங்கே இடைநிலையிலேயே அது இந்த நாட்களே பிரிந்து வந்த அந்த மனிதனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடியுமாய் இணைவதையும் குறிக்கிறது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 2 காரியத்தை பாருங்க. இப்ப இந்த உயிர்த்தெழுதல வர காரியம் என்ன சொன்னால், ஆவியோடு ஆத்மா இணைகிறத பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சரியான இது கொஞ்சம் குழப்பமான காரியம். என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே, இந்த மறுரூபமாக்கப்படுகிற சரீரத்துக்கு அங்க என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், இந்த மண்ணான சரீரம் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மகிமையின் சரீரம் வித்தியாசம். அந்த மகிமையின் சரீரம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அதாவது அந்த ஆத்மாவுக்கு ஆவியானவர் கிரிகள் நடப்பிக்கிறதை தான் இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்ப ஆவியானவர் இணைந்தால் தான் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த சரீரம் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், மறுரூப சரீரம் மகிமையாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அருமை பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே பாருங்கள், அவர் மலையிலே ஏறி இந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை எல்லா ஊழியங்களை முடித்து விட்டு மலையில போய் இந்த நாட்களை இருக்கிறார். அந்த வேளையிலே பாருங்கள், இவருடைய சீசர்களோடு இந்த நாட்களை அந்த இடத்துல போய் இருக்கிற வேளையிலே சொல்லுகிறார். அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே எலியாவும் இந்த நாட்களை பாருங்கள், மோசேயும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் சொல்லி சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறார்? பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார். இது எப்படி? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எலியாவை இந்த நாட்களை அவர் கண்டாரா? மோசே அவர் கண்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அப்படியாக அந்த நாட்களை, அதாவது அப்போஸ்தலர் அந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை சொல்ல வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் மகிமையின் சரீரம் என்பதைத்தான் இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சரீரம் மகிமையின் சரீரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த மகிமையின் சரீரம் மகிமை அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களை அந்த இடத்திலே அவர்களோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப இவர்கள் போய் நிற்கிறார்கள்.
எலியாவுக்கு ஒரு கூடாரம் அடைப்போமா, அதாவது இந்த நாட்களை பாருங்கள், இவர் மற்றவருக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி, மோசைக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் என கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த சரீரத்தை கண்டார்கள். அதான் அந்த காரியம். ரொம்ப முக்கியமான காரியம். அந்த சரீரத்தை பாருங்கள், எலியா எப்படியாக அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அக்கினி ரதத்தில் அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், காணப்படவில்லை. ஆனால் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்வது யூதா புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். அந்த சரீரத்தை குறித்து பிசாசு அங்கே தேவ தூதர்களோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள். ஆனா அந்த சரீரம் கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த சரீரத்தை ஆண்டவர் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவரே மோசேயை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களில் யாரு வருகிறார்? மோசேயும் வருகிறார், எலியாவும் வருகிறார். அவர்களுக்கு மாம்ச சரீரம் இல்லை. அப்ப குதிரையில எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 2 விதமான சரீரத்தோடு இந்த நாட்கள், அதாவது மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களை வருகிறார். அப்படியானால் அந்த சரீரத்தை அந்த இடத்திலே மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய ஆத்மாவை ஆவியானவர் தான் இந்த நாட்களை அங்கே ஃபில் பண்ணி இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏனென்றா பாருங்கள், 3 கனெக்ஷன் இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணில இருந்து வந்தது, மண்ணுக்கே அந்த திரும்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் அது அப்படியே இத்து போயிடும். கர்த்தருடைய இப்ப நீங்க கடைசி நாட்கள்ல நீங்க பாருங்க, உயிர்த்தெழுதல் சொல்லப்படுறது, ராப்சர். இந்த உயிர்த்தெழுதல் காரியத்திலே என்ன உயிர்த்தெழுதல் சொல்லி சொன்னா, இன்றைக்கு நீங்க பாருங்க, அங்க இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அந்த பழைய சரீரம் இந்த நாட்களை அங்க உயிர்த்தெழாது. பழைய சரீரம் செத்ததான், அதுக்கு மீன் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரோடு நீங்க நடக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருந்து காரியங்களை செய்த நாட்களை மறிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி எக்காலம் துணிக்கிற வேளையிலே கல்லறைகள் திறக்கப்படும். ரொம்ப கவனமா கேளுங்க வேதத்தில். அப்ப கல்லறைகள் திறக்கப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு உயிர்த்தெழுதல் அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பாருங்கள், அங்கே ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த ஆவியானவரும் ஆத்துமாவும் அந்த இடத்திலே இணைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கல்லறை திறக்கப்பட்ட சரங்கள் எடுக்கப்படும். ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப 1000 வருஷத்துக்கு செத்தவர்கள் அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னார், அவளுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுக்கு அந்த மகிமையின் சரீரம், இப்ப யோசேப்பா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இருந்தாலும் சரி, ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில் இருந்த நாட்களை பாருங்கள். அதனாலதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கொண்டு போய் என்னுடைய முற்பிதாக்களோடு என்னுடைய எலும்பை வை என்று சொல்லி யோசேப்பு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எலும்பில்தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தோலான சரீரம் இந்த நாட்களை அப்படியாக வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப என்ன காரியத்தை இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆத்மாவோட அந்த மனிதன் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இந்த நாட்களை இணைவதை இந்த நாட்களை குறிக்கிறதாம் சொல்லி வேதம் இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கும். அப்ப நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, இந்த ஆத்மாவுக்கு மரணமே இல்லை. இப்ப ஒரு ஆத்மா இந்த நாட்களை ஆண்டவர் உருவாக்குறாருன்னு சொல்லி சொன்னால், அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்பு மறிச்சிருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை ஐயா. இந்த ஆத்மா அப்படியே அந்த நாட்கள் இளைப்பாறுதல் இருக்கும். ஆண்டவரோடு இருந்தால் இளைப்பாறுதல் இருக்கும். ஆனா அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை விட்டு அறியாம இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த ஆத்மா அந்த நாட்களே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கும். பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் என்ன செய்தாராம்? நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தாராம். இந்த காரியத்தை பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுது. ஏன் அப்படியாக அந்த நாட்களை செய்தார்னு சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஆத்தும நேசருக்கு அங்கே ஒரு கருணை, அதாவது ஒரு இரக்கம் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் அறியாமல் இருந்த ஜனங்களை பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னால், தன்னுடைய கட்டுக்குள்ளே தன்னுடைய சங்கிலியை போட்டு கட்டி தனக்கு ஒரு இடத்தை கொண்டு போய் இந்த நாட்களில் அங்கே அவன் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் அது பிசாசுக்கும் அவனுக்கும் இந்த நாட்களில் அங்கே உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, அக்கினி என்று சொல்லப்படுகிற இடமும் அப்படியாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. அதனாலேதான் அவன் என்ன செய்கிறான் என்றால், மனுஷனை பாவத்திலே விழப்பண்ணி அந்த பாவத்து நிமித்தம் அவன் இந்த நாட்களே தன்னுடைய இடத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இன்றைய கடைசி நேரம் மட்டும் முயற்சி. பாருங்கள், ஒரு மனுஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மரிக்கிற கடைசி ஜீவன் போக மட்டும் அவன் சண்டை பிடிச்சோன்னு இருப்பான். எவ்வளவு விசுவாசமா நீங்க காரியத்தை செய்யலாம், ஜோம் பண்ணலாம், காரியத்தை செய்யலாம். கடைசி கூட சர்வத்திலிருந்து ஆத்மா போற வழியில கூட அவன் சொல்லுவான், மறுதலி என்று சொல்லுவான், வந்து நிப்பான். அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த வேலையை நிற்பான் இந்த நாட்களே, மறுதலி இந்த நாட்களே, எல்லாம் பொய், எல்லாம் பிறட்டு இந்த நாட்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. காரியம் என்னவென்றால், அந்த வேளையில தான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு பரிபூரணப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே பரிபூரணப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே என்ன காரணம் நடக்கணும்னு சொன்னால், அந்த முடிவு பரியந்தம் அவன் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரிடத்துல வருவாங்க, ஆண்டவரிடத்துல காரியங்களை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா விட்டு போயிடுவாங்க. என்ன காரியமெல்லாம் முடிஞ்சது, என்னடா வேலை கிடைக்கணும் வந்துருவாங்க, வேலை கிடைச்சிருது, ஓம் நல்லா நல்லபடியாக தந்து அதனால காணியலோ பூமியிலோ வீடுகளோ காரியங்களை செய்து ஆசையை சேர்ப்பாங்க, நல்லது. திரும்ப ஆண்டவரத்துல போய் ஜெயிப்பாங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல திருமண காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் வந்து ஒரு நாளும் பாரபட்சமற்ற தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தவர் தான், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தவர் தான், இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தவர் தான் ஆண்டவர். இந்த நாட்களை பாருங்கள், இஸ்மவேல் என்று சொல்லி போட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் தள்ளிவிடவில்லை. அதனாலதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் தெரியாத அவன் துஷ்டனை எழும்புவான்னு சொல்லி. ஆனாலும் பாருங்கள், அங்க என்ன காரியம் நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவள் தன்னுடைய பிள்ளை அங்கே தண்ணி தாகத்துல கிடக்கிற வேளையிலே அவள் அங்கே ஆண்டவரத்துல கேட்ட வேளையிலே உடனே அங்க பாருங்கள் ஒரு நீரூற்றை வனாந்திரத்துல உருவாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன் ஐயா. ஆண்டவரோடு காரியத்தை குறித்த நாட்களில் எவரும் ஆண்டவருக்கு நிகரான ஒன்றுமே இல்லையா. என்னதான் காரியம் இருந்தால் இந்த உலகத்துல நம்மிடத்துல என்ன வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தாலும் என் ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை என்பதை தான் இன்றைக்கு நான் அறிஞ்சிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் காரியத்தை, ஒரு மனுஷன் மரிக்கிற வேளையிலே அந்த ஆதிகாமத்திலே அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தின் நிமித்தம் சாபம் உண்டாகிறது. மண்ணிலே இருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொன்ன பிரகாரம் அந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கி ஜீவாத்மா ஊதப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கே மறுபடியுமா திரும்பி போகிறதே அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவன் அங்க சரீரம் எப்படியாக இருக்கிறது? மண்ணில இருந்து வந்தது மண்ணுக்கே அந்த நாட்கள் திரும்பி போகிறது. அப்படியானால் இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நம்முடைய சரீரம் மண்ணான சரீரம் என்பதை அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த சரீரம் பாருங்கள், இந்த நாட்களே நீங்கள் தாக்குறதா இருந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அப்படியே ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடும். கடைசியாக தலைமையிலும் அப்படியே இந்த நாட்கள் தலைமையில் தான் கடைசியாக அந்த நாட்கள் இதென்ற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த காரியத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு பாருங்கள் அந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் செய்த தவறின் நிமித்தம் தான் அப்படியான ஒரு சாபத்துக்கீடாக வருகிறது. ஆனால் ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து ஆண்டவர் எந்த விதமான காரியம் இந்த நாட்கள் சொல்லவில்லை. ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார், ஆவி தேவன் தந்த இடத்திலே தேவனிடத்திலே திரும்பி போகும். ஆனால் ஆத்மாவை குறித்து ஆத்மா அங்கே எங்கே நிக்க போகிறது? ஒரு இளைப்பாறுதலுக்கு இந்த நாட்கள் நிக்க போகுது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உயிர் தெழுதலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதாகமத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இணைக்கப்படுவதை குறிக்கிறது சொல்லி சொல்லப்படுது. அப்ப கடைசியாக ஒரு உயிர்த்தெழுதல் வருகிற வேளையிலேயே அந்த ஆத்மா என்ன செய்கிறது சொன்னால் ஆவியோடு இணைக்கப்படும். யாருடைய ஆவியோடு? கர்த்தர் தருகிற ஆவியார், கர்த்தரின் ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த ஆவியானவரோடு மறுபடியும் ஏன்னு சொன்னால் ஆதியிலே அதே ஆவியானவர் தான் அவர் அங்கே என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு ஊதுறார், ஜீவாத்மானான்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது மறுபடியுமா அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நாங்கள் சரீரத்தை இந்த பூமியில மரிக்கிற வழியிலே அங்கே பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் தந்த ஆவி தேவனிடத்திலே போகிறது, ஆத்மா இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறது. சரீரம் மண்ணோடு வந்தது, மண்ணோடே இந்த நாட்களை கலந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர உயிர்த்தெழுதல் என் தேவையானது என்பதற்கு வேதாகமத்திலே 3 காரணங்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, மனிதனின் இந்த நாட்களிலே அதாவது ஆழத்துவத்துக்குரிய சரீரம் முக்கியமானது. சரீரம் இல்லாமல் மனிதர் முழுமையாக மாட்டார்கள் என்பதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆத்மா ஆவியும் இருந்தாலும் சரீரம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்க. ஒரு வாகனத்துக்கு என்ஜின் இருக்கிறது, கியர் பாக்ஸ் இருக்கிறது.
இயர் இருக்கிறது, சில்லெல்லாம் பூட்டி இருக்குது. ஆனா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு பலகையிலே ஒருத்தர் வச்சு பூட்டிடுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அதுக்கு ஒரு பொடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த அதை ரோட்ல ஓடிக்கொண்டே போகலாம், ஓட முடியாது. ஏன்றால் லைட்டுகள் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செசி மட்டும் தான் அந்த நாட்களே இருக்கும். அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்களேன், மனுஷனுடைய காரியம் அங்கே ஆத்துமா ஆவி இந்த நாட்களை பார்க்க பாருங்க. இந்த 3 காரணம் சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய மொத்த ஆழத்துவத்துக்கும் சரீரம் முக்கியமாக இருக்கிறது. சரீரம் இல்லாமல் மனுஷன் முழுமையாக மாட்டார்கள். அங்கே கிறிஸ்து அருளும் மீட்பு சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர்கள் நிறுவத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால், நாங்கள் வாசிப்போம் 8வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை வாருங்கள். இங்க 8வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மை அங்கே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையின் சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாலே அங்கே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய. அது மட்டுமல்ல, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து இந்த நாட்களை பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனானவர்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே அங்கே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் காணாததை இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த காரியம் வருவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து அருளும் அந்த மீட்பு எப்படியாக இருக்கிறதாம், சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை ரோமர்கள் நிறுவத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய ஆழ் தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், நாங்கள் மனுஷனுடைய ஆழ்த்தத்துவம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலே இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நமக்கு என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் இந்த நாட்களிலே அங்கே வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பாருங்கள். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திலே மறுபடியும் போகாதற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பாருங்க இந்த வசனத்தை, ஆவி தன் தேவன் தந்த முன்னிடத்துக்கு போகாதற்கு முன்னே நீ என்ன செய்? வாலிப வயதிலே இந்த நாட்களை உன்னை தேடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறவர் கர்த்தருடைய. அப்ப பாருங்கள், தேவன் தமது சிருஷ்டிகள் அனைத்திலும் மனிதனை அங்கே உயர்வுள்ளவனாகவும் விசுவாசித்தவனாகவும் உண்டாக்கினார். பெருமையின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் தங்களை இந்த நாட்களில் சிருஷ்டிகர் என்பதை, தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதையும், தேவனை இந்த நாட்களிலே சார்ந்து வாழ வேண்டும் என்பதையும் மனிதன் மறந்து விடுகிறான் என்பதை தான் இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப மனித ஆழ்த்தத்துவத்தை குறித்து வேதாகமத்தின் விளக்கத்தை அங்கே அதாவது கட்டுரையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், முதலாவதாக தேவ சாயலாக மனிதனுடைய ஆழ்த்தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தேவ சாயல், இமேஜ் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய தேவனுடைய சாயலாக
அவருடைய சேப்பாக இந்த நாட்களை நாங்கள் உருவாக்கப்படும். முதலாவது பாருங்கள், தேவனுடைய விசேஷித்த இந்த நாட்களில் தீர்மானத்தின்படி மனித இனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அவரது சாயலிலும் ரூபத்திலும் இந்த நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்டதென வேதம் தெளிவாக இந்த நாட்களில் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆதிகாமம் 1 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆதிகாமம் 1 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட இந்த நாட்களே ஆதிகாமம் 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த 1 அதிகாரத்திலே 26வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே 2 காரியம் நடக்குது. முதலாவது அவருடைய சாயல், ஷெடோ. இரண்டாவதாக அவருடைய இமேஜ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இப்படியான காரியத்தில் இந்த நாட்களே மனுஷனை உருவாக்குவோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். இப்ப பாருங்கள், இதெல்லாம் சின்ன ஒரு காரியம் கொண்டு வருவது. பாருங்கள், சொல்லிவிட்டு பாருங்கள் 27 வசனத்தை வாசிக்கின்றேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த 2 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 26வது வசனத்திலே கடைசி சொல்லப்படுகிறது, பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? பெர்மிஷனை கொடுத்துட்டார். யாருக்கு? ஆதாமுக்கு பெர்மிஷனை கொடுத்துட்டார். இங்க வாப்பா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்த, இதா உனக்கு உன்னுடைய காரியம் தான், உன்னுடைய கையெல்லாம் இந்த பொறுப்பை தாரன்னு சொல்லி இன்றைக்கு நாங்க பாருங்க இந்த நாட்களே இங்க வேதம் சொல்றது, ஐயா, சகல ஊரும் பிராணிகளையும் ஆளக்கடவர். இப்ப பாருங்க, இந்த ஊரும் பிராணிகள் சொல்லுகிற வழியில இன்றைக்கு பாம்பை கண்டோம்னா நாங்க இன்றைக்கு 10 கட்டைக்கால் நிற்போம். இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆளக்கடவர், நீ அவர் அதை ஆண்டுகொள் சுத்திடும். ஆனா இன்றைக்கு பாருங்க, நாங்க என்ன செய்யறோம்? பாம்பை கண்டா நாயை கண்டாலே ஓடுறோம். ஐயா, சும்மா நாயை கண்டாலே அந்த நாட்களை என்ன செய்யறோம்? போட்டிருக்கிற சிலுப்புறம் கலாட்டி விட்டு ஓட்டம் தான். ஏன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை நாங்கள் ஏதோன் தோட்டத்திலே அங்கே இழந்து விட்டோம் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை நம்மை சிருஷ்டித்தாலும் ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இழந்து விட்டோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களே இந்த பரிமாணத்தால் இந்த நாட்களில் உண்டானவர்கள் அல்ல. ஆதிகாமம் 1:27 சொல்லப்பட்ட காரியத்தின்படி பாருங்கள், இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறது. நாட்களே பாருங்கள், தேவன் மனுஷ தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதிகாமம் 1:27 பாருங்கள். இங்கே இந்த ஆதிகாமம் 1:27 சொல்லப்படுகிறதை மத்தேயு 19 அதிகாரம் 4வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19 அதிகாரத்திலே இந்த நாட்களை பாருங்கள், 4வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடும் இசைந்திருப்பான், அவர்கள் ஒருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் அங்கே பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே முதலாவதாக சிருஷ்டிப்பு என்பதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பு என்ற காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சாயலாக இந்த நாட்களில் இருப்பதனால் தேவனுக்கு இந்த நாட்களில் பதில் கொடுக்கவும் அவரோடு இந்த நாட்களில் ஐக்கியம் கொள்ளவும் தேவனுடைய அன்பிலின் மகிமையிலே இந்த நாட்களை பரிசுத்தத்தில் பிரதிபலிக்கவும் இந்த நாட்களிலே அவர்கள் இயலும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவ சாயலிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே குறைந்தது 3 வெளிப்படுதல்களை இந்த நாட்களே மனுஷன் காணலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே நீதி பரிசுத்தம் ஆகியவற்றினால் ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே ஒழுக்க நெறியினால் தேவனது சாயல் பெற்றார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்களா, அப்ப அவருடைய காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்ட காரியத்தின்படி நீதியும் பரிசுத்தமும் ஆகியவற்றினால் இந்த நாட்களில் அப்படியான காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:24 சொல்லப்படுகிறது, தேவனை நேசிக்கும் இருதயம்
அங்கே நீதியை செய்யும் உள்ளமும் அவர்களிடத்திலே இந்த நாட்களிலே மிகுந்திருந்தது. புத்தியும் கூர்மையும் இந்த நாட்களிலே அவர்களை அவரை போல் இந்த நாட்களிலே இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அங்கே ஆவி, மனம், உணர்ச்சி, தெரிந்து கொள்ளுதல், தன்மை இந்த நாட்களிலே இவற்றுடன் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவருடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், இவர்களுக்குள்ளே பாருங்கள், ஆவி இருக்கிறது, மனம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, அதாவது தெரிந்து கொள்கிற தன்மை இருக்கிறது. இவர்கள் ஊடாகத்தான் இந்த நாட்களில் இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களே ஒழிய வேறு காரியம் இல்லை என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே மிருகங்களை போல் இல்லாமல் சரீர பிரகாரமாக அவர்கள் தேவ சாயலை கொண்டிருந்தனர். அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் மனிதனை தம்மை வெளிப்படுத்தின சாயலையே மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலைமட்டும் குனிந்து அங்கே இந்த நாட்களில், ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் என்ன அடியனை கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளுகிறதே அங்கே காணக்கூடிய ஆபிரகாமுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள், அப்படியான்னு சொன்னா பாருங்கள், இங்கே நம்ம தமது குமாரன் இந்த நாட்களிலே அங்கே அந்த சாயலை இந்த நாட்களில் அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் புத்தகம் 1ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 35வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லி மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மரியாளுக்கு தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய சாயலை குறித்தும் தேவனுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை குறித்தும் இந்த நாட்களிலே ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்திலே இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதுதான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஏன் ஐயா மனுஷன் சாயலாகும்? இதுதான் முக்கியமான காரியம். நாங்கள் முதல் வாசித்த பகுதியில் இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனுஷர் சாயலாய் வந்தால்தான் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுவது என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிற படி இந்த நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதன் சரீரத்தை இந்த நாட்களிலே அங்கே நிரூபிக்க முடியும் என்பதற்காகத்தான் மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அவர் தன்னை தாழ்த்தாமல் அவர் மனுஷ சாயல் இல்லாதபடி இந்த நாட்களில் இந்த பூமிக்கு இந்த நாட்களில் வருவாரா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், இப்ப ஆபிரகாமோடு பாருங்கள் ஆண்டவர் பேசுகிறார் ஐயா. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், எல்லாருக்கும் கண்களுக்கு தெரியவில்லை. ஆபிரகாம் இந்த நாட்களை தேவனோடு இருக்கிறபடியினால் இந்த நாட்களை அவருக்கு தரிசனமாகிறார், பேசுகிறார், காரியத்தை செய்கிறார். மோசையை குறித்து பாருங்கள், மோசைக்கு எரியும் முச்செடியிலே எப்படியாக இருக்கிறார், அக்னி புலம்பாக இந்த நாட்களை இருந்து பேசுகிறார். ஆனா தன்னுடைய சாயலை அந்த இடத்திலே வெளிப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அதே மோசையோடு தான் தேவன் இந்த நாட்களை போய் ஆண்டவருக்கு மோசை கேட்குது, ஆண்டவர் உடைய ஜனங்களுக்கு நான் என்ன பேரை சொல்லுகிறேன்னு சொன்னால், நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐயாம்னு சொல்லி இந்த நாட்களை வார்த்தையை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கும். அப்படியானால் பாருங்கள், அவருக்கு ஏனென்றால் ஆண்டவருக்கு உருவம் இல்லாமல் இந்த நாட்களை இருக்கிறது. அப்படி உருவம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுடைய ஆதிகாமத்திலே விழுந்து போன அந்த ஆதாமினுடைய வம்ச வழியிலே வந்த அந்த ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களை கழுவ வேணுமா என்றால் அங்கே முடியாத காரியம். பரிசுத்தாவியோட வல்லமை இருக்கிறது தான், சுட்டரிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த மனுஷனுடைய சாயலாக ஆண்டவர் வந்தால்தான் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களோடு பழகி
விளங்கி இந்த நாட்களிலே அவர் மரிக்க வேண்டும். மரித்தால் தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன வருகிறது, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறதை பார்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் மரிக்காமல் இருந்தால், ஆண்டவர் உயிர்த்தெழாமல் இருந்தால் இந்த நாட்களிலே நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை நாங்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கத்துடைய. அப்படியானால் இன்றைக்கு பாருங்க, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை வேறு காரியங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால், எதற்காக நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே இந்த சரீரத்தினுடைய காரியத்தையும் குறித்து ஆத்மாவை, அதாவது ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து இந்த நாட்களை தெளிவாக திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் மனுஷன் ஆழ்தத்துவம் உள்ளவனாக எப்படி இருக்கிறானோ அதே விதமான ஆழ்தத்துவத்தோடு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை என்ன செய்தார், இந்த பூமிக்கு இந்த நாட்களில் வந்தார். ஏனென்றால் மனுஷனை மீட்கும்படியாகவும், இரண்டாவதாக விழுந்து போன முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவர், விழுந்து போனார். இரண்டாவது ஆதாம் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். இதான் அந்த காரியம். இரண்டாவது ஆதாமாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை பூமிக்கு வந்தாரே ஒழிய வேறு எந்த காரியத்துக்காகவும் இந்த நாட்களை வரையில அருமையான கத்துறவர்கள். இன்னே பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில வந்து யார் இடத்துலயாவது போய் இந்த நாட்கள் இங்க வாப்பா, நீ அந்த காசை கொண்டா, அந்த இதை கொண்டா, அந்த இதை கொண்டான்னு சொல்லி கேட்டாரு? இல்ல, அவராத்தான் கொடுத்தாரு. ஐயா, நீங்க பாருங்க, பேதுரு நிக்கிறார் இந்த நாட்கள். அந்த இடத்துல பாருங்க, டேக்ஸ் கலெக்டர் வந்து காசு கேட்கிறாங்க, வரி எடுக்கிற வெளியில ஒரு ஆண்டு சொல்றாரு அந்த நாட்கள், இங்க வாப்பா, போய் கடல்ல போய் மீன் எப்படி முதலாவது மீனுக்குள்ள வாய்க்குள்ள இருக்கு, காசு எடுத்து இணங்குமா சேர்ந்த வரியை கட்டி விடணும்னு சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. இப்ப இதை வச்சு கொண்டு நாட்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே இந்த நாட்களை சோதிக்க வேண்டும். அதாவது அந்த ராட்சியத்துக்கு, இந்த பூமியில் உள்ள ராட்சியத்துக்களும் மனுஷனுடைய ராட்சியத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும்னு சொல்லி அடுத்தபடியாக இரண்டாவது குற்றத்தை கொண்டு வராங்கள். அங்க வரி கொடுக்கிறதை குறித்து இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயனுக்கு வரி கொடுக்கிறதா, அது என்ன மாதிரி அந்த காரியத்தை குறித்து நாங்களே அங்கே சொல்லுங்கள்னு சொல்லி. இப்ப அந்த இடத்துல பாருங்கள், சரி ஆயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் இந்த நாட்களே, கடவுளுக்கு தான் கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் பெரிய போரை இந்த நாட்களே அவங்க துவங்கிடுவாங்க. ஆண்டவர் உடனே சொன்னார் இந்த நாட்களே பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த பணத்தை கொண்டு வருகிற வேளையிலே கேட்க இருந்த படத்தில் என்ன இருக்கு, ஒரு படத்திலே ராஜனுடைய முத்திரை இருக்கிறது, இரண்டாவது படத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே என்ன இருக்குது, அந்த 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 காசனுடைய காரியம் இருக்கிறது அருமையான கர்த்தர்களே, ₹1 2. அப்ப அவர் சொல்லுகிறார், ராயனுக்குரிய ராஜனும் தேவனுக்குரிய தேவனும் கொடுத்து பிரச்சனையை முடிச்சிடுங்க. அப்ப இவர்களாலே ஒன்றுமே சொல்ல முடியாமல் போய்விட்டது. இதான் ஆண்டவருடைய ஞானம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை உடையவர் வந்து அவர்களோடு பேசுகிற வழியில கூட அந்த ஜனங்கள் அவரை அறியவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் அவர்கள் அறியவில்லை என்று சொன்னால், அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களே அடைக்கப்பட்டிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது என்பதை இந்த நாட்களே பார்க்கிறோம். அதுக்கு பின்பாகத்தான் யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே பூமிக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு ஞானம் என்று பார்க்கிற வழியிலே இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. இந்த நாட்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் காரை கண்டுபிடிக்கிறாங்க, அதை எல்லாம் செய்யறாங்க. இந்த நாட்கள்ல இவங்க நினைக்கிறேன், தங்களோட சொந்த புத்தியில தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், தங்களோட சொந்த புத்திலாம் காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஞானம் இருக்கும். முதல் முறையாக இந்த நாட்களை பார்ப்பதா இருந்தால், அதாவது ஃப்ரிஜிரேட்டர், அதாவது என்ன சொல்றது, குளிர்சாதன பெட்டி, அதை இந்த நாட்களை கண்டுபிடித்தது யாருன்னு சொன்னால் யூதர் தான் கண்டுபிடித்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாட்களை பாருங்கள், யுத்த காலத்திலே பாருங்கள், அந்த நாட்களே முதலாவது யுத்தத்திலே பாருங்கள், அந்த மருந்துகளை இந்த நாட்களை சில இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு படுதா போய்விடும். அதற்காக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள் அருமையான கர்த்தர். பாருங்கள், அப்ப ஞானம் அங்கே இருந்து வருகிறது, அவருடைய ஜனங்களுக்குள்ள இருந்துதான் அந்த ஞானம் வருகிறது. சாலமோனுக்கு எப்படியாக ஞானம் கொடுத்ததோ அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே தேவனுடைய தேவசாயலும் மனுஷனுடைய ஆழ்தத்துவமாய் இந்த நாட்களை அவர் கிரிகளை இந்த நாட்களை நடத்தி வைக்கிறதே இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த நாட்களை எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இங்கே வேதம் எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்று சொல்லி சொன்னால் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம், தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அவர் மனுஷ ரூபமாய்
காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இந்த நாட்களில், இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னை தாமே தாழ்த்துறது நிமித்தம்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானிலத்தோர் பூதலத்தோர் பூமியிலே கீழானர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவ சாயலாக இந்த நாட்களில் இருந்த கர்த்தர் இந்த நாட்களே பாருங்கள், மனுஷ உருவம் எடுத்து இந்த நாட்களே பூமிக்கு வந்தார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகும், நம்முடைய மீறுதல்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகவும் தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வந்தார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்திய சாயலாக மனுஷர்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தார். அப்ப குமாரன் ஒரு நாளிலே இந்த நாட்களை அந்த சாயலை இந்த நாட்களை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பிலிப்பியர் 2:7 இந்த நாட்களை வாசித்த மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்தாக பாருங்கள், இந்த நாட்களே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாவம் செய்த போது இந்த தேவசாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் இந்த நாட்களிலே அழிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அந்த தேவ சாயலிலே அவர் இந்த நாட்களை தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய இமேஜாக இந்த நாட்களை சர்றதை செய்தாலும், ஆனா அந்த காரியத்தை முற்றுமுழுதாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை அழிக்கவில்லை. அதைத்தான் சொல்லப்படுது. எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதும் இந்த தேவ சாயலில் அங்க சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் அழிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு இணையான அவர்களது நடத்தையிலேயும் சாயல் நிச்சயம் இந்த நாட்களிலே கெட்டு போய்விட்டது. அப்ப தேவனுக்கு இணையாக இந்த நாட்கள்ல இருந்த அவர்களுடைய சாயல் அந்த பாவத்து நிமித்தம் கெட்டு போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவர் தேவன் கொடுத்த அந்த மகிமையை இழந்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே அவர்களாலே ஒன்றுமே செய்ய முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்கள் இருந்ததை அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வெகு விரைவிலே முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை ஆதியாகம புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 6வது அதிகாரத்திலே 5வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று அவனுடைய இருதயம் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவர்கள் என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு அந்த நாட்களிலே தொடக்கத்திலே இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஜனங்கள் அப்படியான பாவத்துக்குள் இந்த நாட்களை தள்ளப்படுகிறதையும் அவர்கள் இந்த நாட்களை மகிமை இழந்தவர்களா இந்த நாட்களை இருக்கிறதையும் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அவர் இந்த நாட்களை பரிசுத்தமும் பூர்ணம் இவற்றின் அங்கே குறைவடைந்த பாவ சுபாவத்தை இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், தங்கள் சந்திப்புக்கு பின் வைத்து போயினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப மீட்கப்படுகிற விசுவாசிகள் ஒழுக்க நெறியிலே இந்த நாட்களே தேவனுடைய சாயலை இந்த நாட்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த புதிய ஏற்பாடு இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாட்களே நாங்கள் வாசித்து முடிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்கள் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி என்று சொன்னால், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலோ இதுவும் ஆயிற்றுதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு மனுஷனாலேதான் இந்த பாவம் இந்த பூமியிலே வந்தது நிமித்தம்தான் அதை மனுஷ சாயலாக ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களில் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமையா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். அடியனை மறந்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பேசலோடையா கர்த்தர் தாமே அந்த மாமிசமும் சரீரமுமாக அவர் வழிபட்டார்.
எங்களை மீட்பதற்காக சிலுவையிலே பலியானார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டவங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் வேத பாட நிகழ்ச்சியில் இது ஊழியர் சுசேஷரின் பின்வாளர்கள் ஏமன் தேசத்தில் இணைந்து வார்த்தைகளை விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு ஒலிப்பிலே கேட்கிற பொழுதும் ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகிற வேளையிலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.